அது கொடுங்க சார். கமிஷனரே பார்த்து அவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல? இதை வாங்கிக்கிட்டு என் ஒய்ஃபை வெளியில் அனுப்புங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? இதை வாங்கிட்டு அவங்கள வெளில விடுங்க. எனக்கு நீங்க உத்தரவு போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயில் ஆர்டர்ல செக் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். கமிஷனர் கிட்டே வாங்கியிருக்கோம்னு சொல்றோம், இதுக்கு மேல என்ன செக் பண்ணணும்னு சொல்றீங்க? மேடம், உங்க விசுவாசத்தை வேற யாருக்கோ காட்டாதீங்க, நீங்க பாக்குற வேலைக்கு காட்டுங்க. லாயர் சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொடுங்க அத. வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். வாங்க அஸ்வின், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு கான்சியஸ் திரும்பிடுச்சு. மகா விஷயம் தெரிஞ்சு அவர் கேஸை உடனே வாபஸ் வாங்க சொல்லிட்டார். நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், மகாவை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க வரலனாலும் நான் ரிலீஸ் பண்ணிருப்பேன். என்ன சொல்றீங்க? கமிஷனர் கிட்ட போயிட்டு பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, கொஞ்சம் இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி விடுங்க. உடனே உங்களை அப்பா பார்க்கணும்னு வேற சொல்றாரு. கான்ஸ்டபிள் மேடம், டீ எடுத்து வாங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். வாமா. மகா, மகா, என்னாச்சு மகா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன பாரு, என்கொயரிங்கிற பேர்ல ஏதாச்சும் அடிச்சாங்களா? மகா, அடிச்சாங்களா? சொல்லு மகா, கேக்குறல சொல்லு. மகா, அந்த கை கட்டு. என்னங்க இதெல்லாம்? இவங்க என்ன கிரிமினல் அக்யூஸ்டா? எப்படி செஞ்சிருக்கீங்க? சார், ரொம்ப கத்தாதீங்க. கோர்ட்ல ஆஜர்படுத்துறப்ப எங்களுக்கு அக்யூஸ்ட் வாக்குமூலம் வேணும். இல்ல இல்லன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் வாங்களா? என்கொயரினா அப்படிதான் இருக்கும். கேஸ் கொடுத்தவரே வாபஸ் வாங்கிட்டாரு. உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புங்க. ஓ, புரியுது. யாருக்காக வேலை பார்க்கறீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. இதை நான் சும்மா விட மாட்டேன். பிரச்சனை பண்ணாம கூட்டிட்டு போங்க சார். அதிகமா பேசினா பிரச்சனை உங்களுக்கு தான். என்ன என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? ஏங்க, வாங்க போலாம். இல்ல மகா, வாங்க. ஒரு நிமிஷம், இதுல கையெழுத்து போட்டுட்டு போங்க. டிரைவர், வண்டியை ரெடி பண்ணுங்க. சார், நீங்க கிளம்புங்க, அப்புறம் பார்க்கலாம். மகா, உடனே அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னார். வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஏய் ராஸ்கல், எந்த தப்பு செய்யாத என் மகா மேல அபாண்டமா பழைய போட்டு இப்போ உங்க அப்பா கண்ணு முழிச்சாரு, பார்க்கணும்னு சொல்றேன்னு சொல்றேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நீதான்டா மகா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போன்னு சொன்ன. இப்போ என்ன மூஞ்சி வச்சு கூப்பிடுற? என்னங்க, விடுங்க. இவங்கிட்ட எதுக்கு பேச்சு? என்னோட வேண்டுதல் எல்லாம் ஓனர் கண்ணு முடிக்கணுங்கிறது தான். எப்போ அவரை பார்க்கணும்னு தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. மகா, நீ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? தயவு செய்து நான் சொன்ன புரிஞ்சுக்கோ. நீங்க இவன் மேல இருக்கிற கோவத்துல பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம், ஹாஸ்பிட்டல் போலாம்.
பார்த்து சார், பொறுமையா பார்த்து சார். கொஞ்சம் தண்ணி கொடுமா. சார், உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேம்மா. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கிறது எங்களுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? மகா மட்டும் இந்த கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா சார். சார் மகா, வா மகா. சார், நீங்க சீக்கிரமா குணமாகி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருந்தேன் சார். நீங்க இப்ப சரியானதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்ணின ஒரு தப்பு உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சிரமத்தை கொடுத்துருச்சு. விஜய் எல்லாத்தையும் சொன்னாமா. பாரு, உன்னால நிக்க கூட முடியல. உட்காரு மகா. இப்படி உட்கார். மகா, என் பையனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. சார், என்ன சார் நீங்க? என்னை விடுங்க சார். நீங்க சரியாகி வந்துட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதல். நீங்க முழுசா சரியாயிட்டு வாங்க சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஏதாவது பண்ணி நம்ம கம்பெனியை திறந்துடலாம். சிங்கப்பூர் ஆர்டருக்கான வேலையை நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம்.